ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி நான் கொல்லிமலை போன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ப்ராமிஸாக அது நான் கொல்லிமலை போகலை, என்னுடைய ஃப்ரெண்ட் அமுதா போன வீடியோ தான் அது. அவங்க அனுப்பிவிட்டாங்க, அதை நான் அப்படியே என் சேனலில் போட்டேன். அவங்க போய் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். பாருங்கள், கொல்லிமலை இன்னும் கொடைக்கானல் மாதிரி இருக்குது. உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வியூ அந்த இடத்துலேருந்து கிடைக்குன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாகவே அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு சில இடங்களை சுற்றி பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம போய் பார்க்க முடியாத இடங்களை அவங்க ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்துருக்காங்க. அந்த இடத்தோட வீடியோவையும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வியூலாம் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையாகவே நான் ஒரு டைம் என்ன பண்ணேன்னா, ஏற்காடு போகலாம், அங்கே அருவி தண்ணி எப்படி கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அருவியில் தண்ணியே இல்லை. ஆனால் இந்த இடத்த பாருங்கள், என்னதான் ஒரு டூரிஸ்ட்டாக போய் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு மற்றவங்க சொல்கிறத பார்த்தாலும், நம்மளாம் ஒரு 4 இடத்த சர்ச் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு 4 இடத்த பார்க்கலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலியோட கொல்லிமலை போய் பாருங்கள். நான் நிஜமாவே இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கொல்லிமலைனா வெறும் மலை தான் இருக்குன்னு நினச்சேன். உண்மையிலேயே நிறையா அருவிங்க, பார்க்க வேண்டிய இடங்களும் அங்கேயும் நிறைய இருக்குது. எனக்கும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள்.